ஹே கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா 2025 ரிலீஸ் ஆன த எலக்ட்ரிக் ஸ்டேட். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய காலங்களில் மனுஷங்க ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா அது அவங்களோட புத்திசாலித்தனம் தான். எதனாலனா மனுஷங்க எல்லா வேலைக்கும் ரோபோட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா மனுஷங்களை விட ரோபோட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் எல்லா ரோபோட்ஸ்க்கும் சுயமாக யோசிக்கிற சிந்தனைகள் வந்துருச்சு. அப்போதான் ரோபோட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேக்டரியை வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. வாரத்தில் 7 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கேப் விடாமல் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு போராடுறாங்க. மனுஷங்க போராட்டம் செய்கிற ரோபோட்ஸை சடவுன் பண்ணுறாங்க. அதனால அந்த ரோபோட்ஸ் எல்லாம் செயலிழந்து போகுது. மனுஷங்களை எதிர்த்து ரோபோட்ஸ் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் மனுஷங்க தோத்தும் போகிறாங்க. ஒரு சில வருஷம் கழிச்சு மறுபடியும் மனுஷங்க ஜெயிக்கிறாங்க. அட்டாக் ஆன் டைட்டன்ல வர மாதிரி பிரம்மாண்டமான செவரை எழுப்பி பல கிலோமீட்டருக்கு ரோபோட்ஸ் அதில் அடைக்கிறாங்க. எப்படி மனுஷங்க ஜெயிச்சாங்கன்னா ரோபோட்ஸ் எதிர்க்க ரோபோட்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கியிருக்காங்க. திடீர்னு மனுஷங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் எல்ல வருவாங்கல்ல, ஸோ அவங்க தான் இதில் ஹீரோயினியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க தம்பியை கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்க தம்பியோட மூளை பயங்கர பவர்ஃபுல். அதாவது யோசிக்கிற சிந்தனை அபாரமாக இருக்கும் அவங்கிட்ட. அதை பயன்படுத்திப்பாங்க அந்த ரோபோட்ஸ் கம்பெனிக்காரங்க. நம்ம எல்லாம் அவங்களுடைய தம்பியை எப்படி காப்பாற்றினாங்கன்னு சொல்கிற சுவாரஸ்யமான கதை தான் த எலக்ட்ரிக் ஸ்டேட். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. இந்த மூவியோட லென்த் என்னென்னா 2 மணி நேரம். ரோபோட்ஸும் மனுஷங்களும் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோபோட்ஸும் மனுஷங்களும் சேர்ந்து தான் அந்த பையனை காப்பாற்றுவாங்க. அது நல்லாவே வச்சுருப்பாங்க. இதில் சதையும் எலும்பு இருக்கிறவங்க தான் மனுஷங்கன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. நல்ல உணர்வுகளும் இருக்கிறவங்களும் மனுஷங்கன்னு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ரோபோட்ஸை அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த மூவியை பாருங்கள். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் சேனலில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.